ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நேற்று நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025க்கான கொஷின் பேப்பரில் நிறைய கொஷின்கள் வந்து நமக்கு தெரியாது இருக்குது. எங்கேருந்தான் எடுத்தாங்க அப்படின்றதே நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. சில கொஷின்ஸ் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்றத இப்போ ப்ரூஃபோடு பார்க்க போகிறோம். இந்த புக்கு பார்த்திங்கன்னா டிசம்பர் 1953 வெளியான புக்கு. இந்த புக்கெல்லாம் நம்ம எங்கே கண்டுபிடிச்சு படிக்கிறது அப்படிங்கிறது தெரியல. மரபுத்தொடர் அகரவரிசை அப்படிங்கிற புக்கு இது. இதுலேருந்துலாம் கேள்வி வந்திருக்கு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இதெல்லாம் நம்ம எங்கே கலெக்ட் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறது தெரியல. சிலபஸ் புது சிலபஸ் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இலக்கணம் நமக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு நிறைய பேர் நினச்சோம். சிலபஸ் சேஞ்ச் ஆன போது கண்டிப்பாக இது எல்லாமே ஈஸியாக இருக்கும். பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, மரபுத்தொடர் தானே அப்படின்றத நம்ம நினச்சோம். கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி புக்ஸ்லேருந்துலாம் எடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் ஒரு வேர்டு சிலபஸில் கொடுத்துருக்கிறத இன்டெப்த்தாக நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படி பார்த்தா மட்டும்தான் எக்ஸாமில் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். கொஞ்சமாக இருந்தால் கூட பிரிண்ட் அவுட் போட்டு ஏதாவது படிக்கலாம். இதில் இருக்குது பாருங்கள், வேலை பிசகுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படின்னா தீய காலம்ன்றது தான் குறிக்குது. இந்த புக்கில் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக இணைமொழி அகரவரிசைன்னு சொல்லிட்டு இணைமொழிக்கான இதுவும் கொடுத்துருக்காங்க. அகமும் புறமும், அகலாமல், அணுகாமல், அடியும் நுனியும், இந்த மாதிரி இணைத்தொடர்களும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒளி குறிப்பாத்திய தொடர அகரவரிசைன்னு கொடுத்துருக்காங்க. அது மாதிரியும் ஒரு டாபிக் போட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து தான் எடுத்துருக்காங்க போல். நிறைய கொஷின்ஸ் நமக்கு புரியாததெல்லாம் இந்த மரபு தொடர் ரிலேட்டடாக வர்றதெல்லாம் இந்த புக்கிலேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்ககம், அதுலேருந்து வெளியிட்ட மயங்கொலி சொல்லகராதின்ற புக்லேருந்தும் எடுத்திருக்காங்க. இது தமிழ்நாடு அரசு 2022 வெளியிட்டிருக்கிறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா மயங்கொலி தொடர்கள் ரிலேட்டடான கொஷின்ஸ்லாம் இந்த புக்கிலேருந்து எடுத்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பொறுத்துக டைப்பில் வந்த கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புக்கிலேருந்து தான் எடுத்திருக்கிறாங்க. அணங்குன்றதெல்லாம் கேட்டிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் வந்திருக்கு பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுத்துகளை கேட்டிருந்தாங்க. அணிகம் அப்படிங்கிறது, அணிகம் 3 சுழி நீ வரக்கூடியது ஊர்தியை குறிக்கும். அணிகம் 2 சுழி நீ வர்றது சிவிகை. அதுவுமே இந்த புக்லேருந்து தான் எடுத்திருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய தெரியாத கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்லேருந்தும் எடுத்திருக்கிறாங்க. அடுத்தது இன்னொரு புக் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி சொல்லகராதி தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் செந்தமிழ் சொற்பியல் அகர முதலி திட்ட இயக்ககம் சார்பில் வெளியிட்ட ஒரு புக்கு தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோசரி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ் ரிவைஸ்டு எடிஷன். ஸோ இதுலேருந்தும் நிறைய கொஷின்ஸ் வந்துருக்கு. தமிழ்நாடு அரசு 2022 வெளியிட்டிருக்காங்க. கலை சொல் கேட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த புக்லேருந்து தான் கேட்டிருக்கிறாங்க. பொறுத்துகள் வந்த கலைச்சொல், டைரெக்டாக வந்த கலைச்சொல்கள்லாம் இந்த புக்லேருந்து தான் எடுத்திருக்கிறாங்க. அதில் மேட்ச்சில் கேட்ட அபிசஸ் அப்படின்னா சீழ்கட்டி, இதெல்லாம் கூட இதுலேருந்து தான் வந்திருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுக்கு இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். எப்படி வேணாலும் எங்கேருந்து வேணாலும் கேள்விகள் வரும் அப்படிங்கிறத நம்ம ஆழமாக மனதில் பதிய வச்சுக்கணும். ஸோ அதுக்கு தயாராகணும். நம்ம நம்பிக்கையை விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அந்த முயற்சிக்கான பலன் ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மெட்டீரியல், இந்த பிடிஎஃப், இந்த புக்ஸோடைய பிடிஎஃப் வேணும் அப்படின்றவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.